ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் பார்க்க போகிறது மினி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மினி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் சிலிக்கான் மோல்டு எடுத்திருக்கேன். ஓகேங்களா, சிலிக்கான் மோல்டு எல்லா கடையிலுமே கிடைக்கும். உங்களுக்கு எசன்ஸ் மார்ட்டில் கிடைக்கும். கேக் ஐட்டம்ஸ் விற்கிறது தான் எசன்ஸ் மார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி இந்த மோல்டு இந்த டிசைன் தான் பண்ணணுமா, நான் பண்ணுற டிசைன்னா கிடையாது. நீங்கள் டிசைன் எந்த சிலிக்கான் மோல்டில் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இல்லை ப்ளெயினாக கப் கேக்கில் பண்ணி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே அதுக்கு இது கிடையாது. ரெண்டாவது, இந்த சிலிக்கான் மோல்டில் ஃபஸ்ட் திங் இப்போ நார்மலாக நம்ம அலுமினியம் டின்னில் பண்ணோன்னா இமிடியேட்டாக டீமோல்ட் பண்ணுவோம். 2 minutes கழித்து இமிடியேட்டாக டீமோல்ட் பண்ணுவோம். பட் சிலிக்கான் மோல்டில் கம்ப்ளீட்டாக இது ரூம் டெம்பரேச்சர் வரணும். அதுக்கப்புறம் தான் டீமோல்ட் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே புண்டு வரும். ஓகேங்களா, ஈவன் கேக் நல்லா இருந்தாலும் அது நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும் சூட்டில் அந்த மோல்டில். ஸோ அப்போ நம்ம அது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சின்னா அழகாக ஒரு புஷ் பண்ணாலே இது வெளியில் அழகாக வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சிலிக்கான் மோல்டில் இப்போ சொல்லுவாங்க சிலிக்கான் மோல்டுக்கு நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், அப்படியே கேக் பண்ணலான்னு. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, பிகாஸ் சிலிக்கான் மோல்டுக்கு கண்டிப்பாக ஆயில் எப்படி நம்ம கேக் டின்னில் ஆயில் க்ரீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆயில் க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஆயில் க்ரீஸ் பண்ணாமலாம் நம்ம கேக் பேட்டர் இதில் ஊற்றக்கூடாது, ஒட்டிக்கும். ஓகே, ஸோ ஏன்னா இதில் நம்மளால் லைனர் போட முடியாது. பிகாஸ் இதை லைனர் போட்டாலும் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, அது பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் நல்லா ஆயில் போட்டு இந்த கார்னர் எல்லாமே ஃபுல்லாக க்ளீனாக க்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இது ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் நம்மளுடைய ஓடிஜி 160 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் 15 minutes ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகே, இப்போ நான் ட்ரே நல்லா, நான் ட்ரெயின் சொல்கிறது மோல்டை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நம்ம மோல்டை நல்லா நான் க்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஓடிஜியும் நான் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாச்சு. இன்கேஸ் உங்கள்கிட்ட ஓடிஜி இல்லைன்னா இந்த அளவுக்கு வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட பெரிய பாத்திரம் இருக்குது, கெப்பாசிட்டி உள்ள ஒரு கடாயோ ஹெவி பாட்டம் இருந்ததுன்னா ஸோ அதை நீங்கள் உள்ள ரிங் வச்சு மீடியம் ஹீட்டில், அதாவது மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இப்போ இதை ஓரம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் ஒரே ஒரு எக் தான் எடுக்க போகிறேன். அதே மாதிரி நான் நார்மலாக சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு எக்குக்கு 30 grams எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். பட் இந்த ஒரு மினி கப் கேக், இது நம்ம மினி கேக்குன்றதோட மினி கப் கேக்குன்னு சொல்லிக்கலாம் இது. ஸோ இது 1:1.5 ரேஷியோன்ற மாதிரி எடுக்க போகிறேன். அதாவது ஒரு எக்கோட வெயிட் 60 to 70 கிராம் வருதுன்னா ஸோ இதுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 100 கிராம், ஓகேங்களா, 90 to 100 கிராம் வரைக்கும் நம்ம ஃப்ளார் எடுக்கலாம். ஸோ ஃப்ளார் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே தான் சுகர், அதே தான் மில்க். ஓகேங்களா, சுகர் மட்டும் ஒரு 10 கிராம் முன்ன பின்ன நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் நம்ம க்ரீம் எல்லாம் நிறைய யூஸ் பண்ண போகிறது கிடையாது. வெறும் நம்ம கேக்கு ஸ்பஞ்சஸ் தான். ஓகேங்களா, சும்மா சென்டரில் டெக்கரேஷனுக்கு தான் நான் க்ரீம் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி க்ரீம் இல்லாத போது நம்ம சுகர் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்குக்கு நான் 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி நான் சிலதெல்லாம் முன்ன பின்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது ரீசன் என்னென்னா, அதனால் உங்கள் டெக்ஸ்சரோ உங்களுடைய அந்த கேக்கோட இதுவும் அந்த சாஃப்ட்னஸும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகாது. அது அந்த மாதிரி இருக்கிற இன்க்ரீடியண்ட்டை தான் நான் முன்ன பின்ன எடுக்க சொல்லுவேன். ஓகேங்களா, இப்போ இது கூட நான் 1/2 teaspoon கேக் ஜெல் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம எப்பவும் போல் ஒரு எக்கம் உடச்சி ஊற்றிக்க 100 கிராம் நார்மல் கிரானுலேட்டட் சுகரு, 1/2 teaspoon கேக் ஜெல் எடுத்துருக்கேன். ஓகேங்களா, இது எப்பவும் போல் லோ ஸ்பீடில் ஆரம்பித்து ஹை ஸ்பீடுக்கு மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஒரு எக்கு அடிக்கிறதுக்கு நான் டைமர் செட் பண்ணல. பிகாஸ் ஒரு எக்குன்றது இமீடியட்டாக உங்களுக்கு ஆகிடும். 1 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு நல்லா பீட் ஆகிடும். ஓகேங்களா, அதனால் நீங்கள் டைமர்லாம் செட் பண்ணி நீங்கள் ஆகுதான்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு வித்தின் அ மினிட்லேயே இந்த ஒரு எக் நல்லா பீட் ஆகி வந்துடும். ஓகே, நான் இப்போது ஹை ஸ்பீட் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது எக்கு நல்லா பீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இது ஓரம் வச்சிடலாம். இது 1 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு நல்லா பீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த எக்கோடைய இது பார்த்திங்கன்னா எனக்கு 65 கிராம் இருந்தது நான் யூஸ் பண்ணது. மோஸ்ட்லி 60 to 70 கிராம் வரும் நமக்கு எக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கு நான் 100 கிராம் மைதா எடுத்திருக்கேன். 100 கிராம் சுகர், 100 கிராம் மைதா.
ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இல்லை அப்போது நான் எக்குமே போட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட் இந்த மாதிரி தான் எடுக்கணுமானா எதுவுமே வேணாம். நான் எடுத்துருக்க அதே ரேஷியோவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எப்போவுமே நான் சொல்கிறது தான், சுகர் முன்ன பின்ன இருந்தாலும் அதே மாதிரி மைதாவும் வந்து ஒரு 5 கிராம் முன்ன பின்ன இருக்கிறதுனால நம்மளோட டெக்ஸ்டர்லாம் எதுவுமே வந்து மாறாது. ஓகேங்களா. சரி, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் மைதா 100 கிராம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 teaspoon பேக்கிங் பவுடர், 1/2 teaspoon வெண்ணிலா பவுடர், டார்க் கொக்கோ பவுடர் 1 tablespoon. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் கொக்கோ பவுடர் தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 2 tablespoon வந்து லைட் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம நல்லா சீவ் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்கில் நான் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சீவ் பண்ணி எடுத்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதை நம்ம வந்து அந்த எக்கு மிக்ஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த எக் பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம இந்த மிக்ஸை வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஜஸ்ட் நான் அப்படியே போட்டிக்கிறேன். இப்போது 100 கிராம் வந்து மில்க், 100 ml மில்க். ஓகேங்களா. 100 கிராம் சுகர், 100 கிராம் மைதா, 100 ml மில்க். இது கூட வந்து நான் 2 tablespoon ஆயில் எடுத்துருக்கிறேன். ஆயில் வந்து நம்ம ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ எக்கு ஒன்ஸ் பீட் ஆகிடுச்சுன்னா திரும்ப வந்து நீங்கள் ஹை ஸ்பீடுக்கு போகாதீங்க, லோ ஸ்பீடில் தான் பீட் பண்ணணும். ஓகே. அதே மாதிரி இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து அந்த எக் இதோடு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணும்போது இது வந்து டைமிங்ஸ் இன்டர்வெல்லாம் இவ்வளோ டைமிங்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கா அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ட்ரை ஓரம் இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்பேட்ச்ல வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நான் 2 tablespoon ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து பீட் பண்ணக்கூடாது. அப்புறம் மேலே வந்து அந்த ஆயில் நம்ம கேக் பேக் பண்ணதுன்னா மேலே ஆயிலியாக வந்து நமக்கு வரும், அதாவது ஆறுனதுக்கப்புறம். ஓகேங்களா. அது ஒரு மாதிரி சிக்கன் ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதனால் ஆயில் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நேரம் பீட் பண்ணாதீங்க. ஸோ நான் இப்போ வந்து சாக்லேட் எசன்ஸ், டார்க் சாக்லேட் எசன்ஸ்ன்னு இருக்கும், அது வந்து நான் ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஊற்றிருக்கேன். நீங்கள் வேணும்னா பிளாக் ஃபாரஸ்ட் எசன்ஸ்னே விற்கிது, ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரெண்டாவது டார்க் சாக்லேட் கலர். ஓகே, ஒரு ட்ராப் ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. அந்த பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு அந்த டார்க் ப்ரௌன் வரணும் இல்லையா, அந்த இது அதுக்காக நான் வந்து ஒரு ட்ராப் வந்து டார்க் ப்ரௌன் கலர், அதாவது டார்க் சாக்லேட் கலர்னே விற்கிது, அது ஒரு இது நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ட்ராப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன்னா ஏற்கனவே நான் வந்து டார்க் கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் கொக்கோ பவுடர் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கலர் ஆப்ஷனல் தான். ஓகே. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டார்க் சாக்லேட் எசன்ஸ் போட்டிருக்கேன், ப்ளஸ் வந்து வெண்ணிலா பவுடரும் போட்டிருக்கேன். ரெண்டுமே போடுமானா கம்பல்சரி ரெண்டுமே போடுங்க. ஓகேவா. பிகாஸ் எக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெண்ணிலா பவுடர் யூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அந்த எக்கு ஸ்மெல் வந்து அது டாமினேட் பண்ணும். ஸோ இப்போ ஆயில் மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆயிலையும் ஊற்றிடலாம். ஓகேங்களா. ஸோ இதையும் நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பீட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கலாம். பிகாஸ் வந்து இது கொஞ்சம் லூஸ் பேட்டராக தானே இருக்குது. அதனால் வந்து நம்ம கப் கேக்கில் எல்லாம் வந்து இப்போ பெரிய கேக் டின்னா நம்ம அப்படியே வந்து கவுத்து ஊற்றுவோம், நமக்கு ஈஸியாக இருக்கும். பட் கப் கேக் சைஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி லூஸ் பேட்டர் நம்மளால் ஊற்ற முடியாது. அதனால் மோஸ்ட்லி பைப்பிங் பேக் யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா. சாய்ஸ் தான். அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் பைப்பிங் பேக்கில் இது எல்லாத்தையும் ஊற்றிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது பைப்பிங் பேக்கில் ஊற்றிட்டேன். ஓகேங்களா. டிப்பை கட் பண்ணிக்கிறேன். டிப்பை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணலாம்.
ஸோ இது வந்து ரொம்ப ரைஸ் ஆகாது ஓகேங்களா. ஏன்னா வந்து நம்ம எக் ஃபோமில் தான் இது வந்து நல்லா கொஞ்சம் ரைஸ் ஆகிறது. ஸோ ஆல்ரெடி எக்கு வந்து நல்லா ரைஸ் ஆகிருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக தான் வந்து இதுவாகும், ரைஸ் ஆகும் ஓகேங்களா. அதனால் நான் மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நான் ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதை வந்து ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணிகிட்டு இருக்க ஓவனில் 160 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் நான் வந்து 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மோல்டை வந்து இப்படி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க ஓகேவா. ஸோ இப்போ இதை பேக் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை டீமோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்கள், நல்லா ஆறினோடனே இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கனாலே அழகாக வந்துடும் ஓகேங்களா. ஸோ சிலிக்கான் மோல்டு இந்த மாதிரி இது ஸ்வர்லாக இருக்கிறது, இந்த மாதிரி மோல்டுலலாம் இப்படி திருப்பி கவுத்து கொட்டினோடனெல்லாம் வராது ஓகேங்களா. கொஞ்சம் நம்ம அப்படியே புஷ் பண்ணி தான் எடுக்கணும் ஓகே. ஸோ கேர்ஃபுல்லாக எடுங்க, ரொம்ப அழுத்தி எடுக்காதீங்க, கேக் அப்புறம் கட் ஆகிடும் ஓகேங்களா. கட் ஆகிடும் மீன்ஸ் ஷேப் கட் ஆகிடும், பட் மற்றபடி நமக்கு அந்த டேஸ்டெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அதனால் சொல்ல. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் டீமோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது கேக்கை வந்து நான் டீமோல்ட் பண்ணி ஒரு கேக் பேஸில் வந்து வச்சுட்டேன் ஓகேங்களா. ஜஸ்ட்டு விப்பிடு க்ரீம் மட்டும் அந்த சென்டரில் ஹோல் இருக்குல்ல அதில் ஃபில் பண்ணுறேன். நார்மல் விப்பிங் க்ரீமை விப் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகேங்களா. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்லாம் எப்படி பார்த்தோம் அதே தான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த விப்பிங் க்ரீம் கூட நான் நேற்று ஒரு ஆர்டருக்காக கேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக வந்து நான் பேலன்ஸ் இருந்ததை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஸோ அந்த க்ரீமை தான் நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. நீங்கள் வந்து இதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சோண்டு போதும் உங்களுக்கு. ஒரு சின்ன பவுலில் ஒரு ½ கப் கூட உங்களுக்கு வேண்டாம், அதை விட 1/3 கப் அளவுக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுருங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நான் ஃப்ரெஷ் செரிஸ் வச்சுருக்கேன், அதான் டின்னில் வருது இல்லையா ஸ்டெம்மோட, அந்த செரி நான் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா கேண்டிட் செரி கூட வச்சுக்கலாம் ஓகே. இல்லை இது அப்படியே வெறும் ப்ளெயினாக சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு காட்டுறேன். ஸோ நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா சிலிக்கான் மோல்டுன்னா நீங்கள் வந்து ஆயில் கிரேஸ் பண்ணணும், நல்லா ஃபுல்லாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் வந்து டீமோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணாலே நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா. ஸோ என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோடய சேனல் ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.